வணக்கம் காவேரியன்ஸ். மார்க்கெட்டு இவ்வளோ குறைஞ்சிருச்சு. ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் அத்தனையுமே குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்டு ஃபர்தராகவும் டவுன் ஆகிட்டுருக்கு. இது என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். ஏன் மார்க்கெட் குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது கம்பேர்ட் டு ஏர்னிங்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிகர். அதுதான் செப்டம்பர் லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சிச்சு. அதனால் எல்லோரும் சொன்னாங்க மார்க்கெட் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறமேலேருந்து Q2 ஜிடிபி டேட்டா வந்தோடனே அது கன்ஃபார்ம் ஆகிடுது. சரி, எக்கானமி இனிமேல் க்ரோத்தில் அடிப்படும் அப்படின்ட்டு. கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கு குறைய ஆரம்பிச்சிச்சு அந்த டைமில். ஸோ எஃப்ஐஐஸ் ஃபுல்லாக அவுட் பண்ண ஆரம்பித்தோன்னே தென் ஃபர்தராக டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இப்படியே நிறைய காரணம் சொல்லிகிட்டே போகலாம். டாலர் இண்டெக்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. அப்புறம் ட்ரம்ப்பு எலெக்ட் ஆனார். அவருடைய டேரிஃப் இம்போஸ் பண்ணுவேன் வித் எல்லா ட்ரேடிங் பார்ட்னர்ஸு அப்படின்ட்டு ஒன் ஆஃப்டர் அனதர் நெகட்டிவ் நியூஸ் வர இன்னும் மார்க்கெட் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. 5% இருந்தது, 10% ஆச்சு, இப்போ ஈவன் 20%. பட் ஆக்சுவலாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா ஈவன் 30-50% கூட நிறைய ஸ்டாக் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இப்போ Q3 ஏர்னிங்ஸ் கூட நிறைய கம்பெனி அனௌன்ஸ் பண்ணாங்க. மெனி ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, எஸ்டிமேட்டட் பர்ஃபார்மன்ஸ்க்கு குறைச்சி தான் எல்லோரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரிசல்ட்ஸ். அஃப்கோர்ஸ் சில கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த செக்டர் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொன்ன செக்டார் கூட இப்போ அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ், அதுக்கு கூட சம் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி அதுவும் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டார் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போ புது ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. லைக் எம்பிஏ. எந்த செக்டார்னு பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைனான்சிங், அன்செக்யூர்ட் போர்ட்ஃபோலியோ, இதிலலாம் நிறைய எம்பிஏ வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நிறைய பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த பேங்க் வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் அண்ட் அன்செக்யூர்டு போர்ட்ஃபோலியோ நிறைய இருக்கிறவங்களுக்கு புவர் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி இந்த Q3, ஈவன் Q2லேருந்து. ஸோ இந்த மாதிரி செவரல் ஃபேக்டர்ஸுனால இப்போ சொல்லலாம் நம்ம வந்து ஈவன் பேர் மார்க்கெட் டெரிட்டரிக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் செக்டார் வந்து நிறைய குறைஞ்சிருக்கு, மிட் கேப்பும் நிறைய குறைஞ்சிருக்கு. ஆனால் நிஃப்டி தெர் இஸ் லார்ஜ் கேப் பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு குறையல அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இது இன்னும் ஃபர்தராக குறைஞ்சிக்கிட்டே போகுமா அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனால் எந்த வித சைனும் தெரியல மார்க்கெட் வந்து ரைஸ் ஆக வரும் அப்படிங்கிறதுக்கு. இன்னும் நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் தான் வர வேண்டி இருக்குது, இல்லைனா வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆன் அ டெய்லி பேசிஸ். அதனாலேயும் இந்த மார்க்கெட் வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பார்க்கலாம் என்னென்ன காரணத்தினால வந்து மார்க்கெட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஒரு 3-4 years ஆர் ரதர் ஈவன் 5 years ரைட் ஃப்ரம் பேண்டமிக்லேருந்து கூட சொல்லலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஷேர் மார்க்கெட்டில் என்னன்னா ரிட்டைல் இன்வெஸ்டரோட டாமினேஷன் ஆர் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதர் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவோ இல்லாட்ட டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவோ அவங்களுடைய தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெனி ஆஃப் தம், ஏன்னா அவங்க ரீபேலன்ஸ் பண்ணாதவங்க அத்தனை பேரும் மோஸ்ட்லி என் ரெட்டாக தான் இருக்குது. அதனால அவங்கக்கிட்ட மணியும் கிடையாது. இப்போ ஃபியர் தான் ஜாஸ்தியாக இருக்குது. சென்டிமெண்ட் வர சிவியராக அஃபெக்ட் ஆகிடுது. அவங்கக்கிட்ட பணமும் இல்லை. பட் அவங்களுடைய டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஏதாவது மீட் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா கூட லாஸில் கூட விற்று அட் எனி ப்ரைஸ் என்கேஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால கூட சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்டில் செல்லிங் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம்.
இன் அடிஷன் டு எஃப்ஐஐ செல்லிங்கு, ஈவன் த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸோட எஸ்ஓஎஸ் செல்லிங் அப்படின்னு கூட சொல்லலாம். பணம் தேவைப்படுறதுனால சரி இன்னும் ஜாஸ்தி லாஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி விற்கிறவங்களும் ஜாஸ்தியாக இருக்கிறனாலையும் ஷேர் மார்க்கெட் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரேடர்ஸ் சைடில் இருந்தாலும் சரி, இல்லாட்ட இந்த மணி பாரோ பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து ஹியூஜ் இல்லை. ஸோ அவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாரோயிங் காஸ்ட்டை குறைக்கணும், இல்லாட்டா லோனை ரீபே பண்ணணும், இல்லாட்டா வந்து அவங்களுடைய அதர் லாஸஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியும் நிறைய மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதனாலையும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்க்கலாம், அந்த ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. ஈவன் த பெஸ்ட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறது கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடிமட்ட ரேட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் பாருங்கள், இல்லையே 8800 அது மாதிரி போன ஷேர்ஸ்லாம் இப்போ அபவுட் 49252 அது மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு. இப்போ ட்ரெண்டுன்னு சொன்னோன்னா அது வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அண்டு ஜஸ்ட் இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நீங்கள். ஸோ யார் வந்து மெயினாக காரணமாக இருந்தாங்களோ, லைக் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இன்றைக்கி அவங்களே ஒரு காரணமாக இருக்கிறாங்க குறையிறதுக்கு கூட, இன் அடிஷன் டு அதர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அப்புறம் ஒன் ஃபேக்டர் கூட நம்ம கன்சிடர் பண்ணோம். இந்த பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஓட வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா ஆன் நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 30-34% இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் பாருங்கள், மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்னாலும் அன்செக்யூர்ட் லெண்டிங்னாலையும் இல்லாட்ட அது ஆர்பிஐயோட ரெகுலேட்டரி ஹடில்ஸ்னாலையும் இந்த பாஸ்ட் 2-3 குவார்ட்டர்ஸ் பார்த்துட்டே இருக்கோம் அவங்களுடைய புவர் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கிறனால அது குறைய ஆரம்பித்தோன்னே அண்டு மார்க்கெட்டும் இன்னும் ஜாஸ்தியாக குறையுது அப்படின்னு கூட சொல்லணும். எஸ்பெஷலி இந்த செக்டாரில் பார்த்திங்கன்னா நிறைய பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் வேறு இருக்குது. லைக் பஞ்சாப் நேஷ்னல் பேங்காக இருக்கலாம், இல்லாட்டா ஸ்டேட் பேங்காக இருக்கலாம். இந்த மாதிரி செக்டாரோட புவர் பர்ஃபார்மன்ஸ்னாலையும் அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கிறனாலும் அது குறையிறப்ப தி என்டையர் மார்க்கெட்டும் அதனால் அடி வாங்குதுன்னு கூட சொல்லலாம் நம்ம. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சாட்டர்டே போட்ட வீடியோவில் கூட இதை பற்றி பேசியிருக்கேன். அமெரிக்கன் எக்கானமி வந்து ஓவர் ஹீட் ஆகிடுது. ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து மோர் தென் 6%, ட்ரேட் டெஃபிசிட் பார்த்தா மோர் தென் 1.1 ட்ரில்லியன், அண்டு ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூடு. இன்ஃப்ளேஷன் வந்து திருப்பியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட மேலே போகலாம். இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டியும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போனா இது வந்து ஷேர் மார்க்கெட் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகுமா, அண்டு ஃபர்தராக குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, கவர்மெண்ட்டும் நிறைய ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்காங்க, இன்க்ளூடிங் ஆர்பிஐ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்பிஐ வந்து லிக்விடிட்டி இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அத்தனையும் எடுத்துகிட்ருக்காங்க. ஈவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட குறைச்சிருக்காங்க. ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஷார்ட்லி குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட்டும் அவங்களுடைய கேபெக்ஸ், தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிட்ருக்காங்க. அப்புறமேலு இந்த டேரிஃபோட இம்பேக்ட் வித் அமெரிக்கா அது எப்படி குறைக்கணுங்கிறதையும் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் செவரல் ஃபேக்டர்ஸ்னால சூனர் ஆர் லேட்டர் நம்ம எதிர்பார்க்கலாம் சமாட்டு ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம. ஆனால் இந்த தருணம் வந்து ஒரு நல்ல தருணம்னு தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, வெட்ரன் இன்வெஸ்டர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, புல் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குறதுங்கிறது எப்படின்னா ஒரு ரெண்டட் ஹவுசஸில் இருக்கிற மாதிரி. ஒன்லி இந்த பேர் மார்க்கெட்டில் வந்து ஷேரை வாங்கும்போது தான் நீங்கள் வந்து யூ ஆர் லிவிங் இன் அ ஓன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கும்போது தான் வில் கிவ் அ கிரேட் ரிட்டர்ன். இதை புரிஞ்சுட்டு நம்ம சேல் பண்ணணும்.
அப்படி பார்க்கும்போது எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நிறைய ஷேர் நான் சொல்லியிருக்கேன் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கணும்ன்ட்டு. இப்போ அதோடு சேர்த்து இன்னும் சில ஷேர்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். அதை கூட உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அரௌண்ட் 5300 அது மாதிரி குறைஞ்சிச்சு. இப்போ திருப்பியும் ரைஸ் ஆகி 61 அப்படின்ட்டு இருக்குது. இதோட நெட் அசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அபவுட் 6500 அது மாதிரி இருக்குது. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கணும். தென் ட்ரெண்ட் இதுவும் சிவியராக குறைஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் இதோட ஒரு 15 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இதோட பி வந்து ஆல்வேஸ் அபவ் 100 தான் இருக்குது. அண்ட் அவங்களுடைய யூனிக் பிஸ்னஸ் மாடல் கூட பார்த்திங்கன்னா அது கூட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். லைக் அவங்களோட ஓன் பிராண்டு தான் விற்கிறாங்க. அண்டு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரெமெண்டஸாக ஆல் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸில் வேறு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வில் இன்க்ரீஸ் அவங்களுடைய ப்ராடக்ட் டிமாண்டு இன்க்ரீஸுக்கு யூஸ் ஆகும். அண்டு கவர்மெண்ட்டோட த்ரஸ்ட் ஏரியா வந்து கன்சம்ஷனாக இருக்கிறனால தென் வந்து இதோட ஃபுட்ஃபால் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இதோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அண்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸு பெட்டராக இருக்கும் பை த இயர் எண்ட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. அதே மாதிரி இது ஆட்டோ கம்பனண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா லைக் லூமேக்ஸ் இது ஒரு கம்பெனி, அது கூட நல்லா கரெக்டாக இருக்குது பார்க்கலாம். பட் இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸும் சொல்கிறோமே, சொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் தோ கரெக்டாக இருந்தால் கூட பட் ஆனால் தெர் இஸ் சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்வேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஜெப்டோவோட டாக் ஸ்டோர் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு தான் அந்த பிளேஸ் ஓனர். ஆக்சுவலாக நான் இப்போ ஆஃப் லேட் வந்து அதை பாஸ் த்ரூ பண்ணும்போது நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணுறேன். அங்கே நிறைய பைக்ஸ் நின்றுட்டுருக்கோம். இப்போ பார்த்தா அந்த பைக்ஸ் நம்பர் வந்து தின் அவுட் ஆகிடுச்சு. த்ரூ அவுட் த டே அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து ஒரு கிளியர் சைன் தெரியுது. தட் வந்து இந்த சேல்ஸ் வந்து குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. அப்போ வந்து அது ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி தான். அப்போ அன்லிஸ்டட் கம்பெனி எப்படி பூரா பண்ணுறாங்க அப்படின்னா தென் வந்து ஈவன் த லிஸ்டட் கம்பெனி லைக் ஸ்விக்கி அண்டு ஜொமேட்டோவும் பூரா தான் பண்ணுவாங்க. இந்த 4th குவார்ட்டர் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, கரெக்டாக எடுத்து பட் ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாட் அபவுட் கோல்டு? ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நியர்லி $3000 டச் ஆக போகுது. பட் கோல்டு ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இந்த ரைஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குகிறாங்க, ஈவன் அதர் பீப்புள் கூட வாங்குகிறாங்க. பட் ஆனால் எந்த ஏரியாவில் ஜாஸ்தி வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கோல்டில் தான். தெர் இஸ் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸில் தான் நிறைய நடக்குது. அதனால் பேப்பர் கோல்டுன்னு சொல்லும்போது அதுக்கு சஃபிஷியன்ட் சப்போர்ட் கிடையாது. ஃபிசிக்கல் கோல்டோட சப்போர்ட் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ETF கோல்டு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து செபியோட மேண்டேட் படி அந்த ஃபிசிக்கல் கோல்டு சப்போர்ட் இருக்கணும். அதனால் அதெல்லாம் ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பேப்பர் கோல்டில் வந்து சப்போர்ட் இல்லாதனால இன்கேஸ் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆன் த கோல்டு சைடு, தென் வந்து கோல்டு ப்ரைஸு கூட க்ராஷ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் கோல்டை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். அந்த ஒரு எப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் அங்கே நோட்டீஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் வந்து அதை விற்றுட்டு வெளியே வர்றது பெட்டர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ச் லிஸ்ட்டில் எந்தெந்த கம்பெனிலாம் நிறைய கரெக்டாக இருக்கோ அந்த கம்பெனிலாம் இன்னும் நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் வேறு ப்ரொமோட்டர்ஸை திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிலாம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி யுக்தியை கையாளுறது மூலமாக நம்ம வந்து அட் அ குட் ப்ரைஸில் டூரிங் அ பேர் மார்க்கெட்லேயும் ஷேரை பர்ச்சேஸ் பண்ண முடியும். வித் திஸ் ஐ கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க. நான் சொன்னது வந்து ஜஸ்ட் an எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி, நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை
பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.